அப்புறம் எல்லா பாரை பற்றி நம்மளுக்கு தெரியும். டாஸ்மாக் கடையில் விற்கிறத விட சரக்கு பாரில் அதிகளவு விற்கிறாங்க. பாரில் ஒரு வேலை இல்லை, சரக்கு விற்கிறது அவங்க வேலை. டாஸ்மாக் பாட்டில் வாங்கிட்டு வந்து அங்கே உட்காந்து குடிச்சிட்டு அங்கே இருக்கிற நொறுக்கு தண்ணி சாப்பிட்டு போகிறது தான் பாரோட வேலை. ஆனால் டாஸ்மாக் கடையை சீக்கிரமாக மூடிட்டு இவங்க கடையை அதிக அளவுக்கு விற்க வைக்கிறது யார்? பாருக்கு டெண்டரே இல்லாமல் பார் எப்படி நடக்குது? டெண்டரே இல்லாமல் எப்படி டாஸ்மாக் சிவில் சப்ளைஸ் லாரி ஓடுற மாதிரி அதுவும் எப்படி ஓடுது? டெண்டர் நடக்கலை. அந்த பாருக்கு கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய கிஸ்தி வரியும் கட்டுறதில்ல, எந்த வரியுமே கட்டுறதில்ல, டிடியும் கொடுக்கறதில்ல. இந்த தருணத்தில் பார் எப்படி வந்து தங்கு தடை இல்லாமல், அதுவும் அம்மா காலத்தில் 10 மணிக்கு மேலே எந்த பார் நடக்காது. இல்லை மிஞ்சி போனால் 10:30 9:03 3ன்னு சொல்லிவிடுவாங்க அம்மா. ஆனால் 10 மணிக்கு மேலே யாரும் அங்கே இருக்க முடியாது. ஆனால் 24 மணி நேரமும் பாரு திறந்தே வச்சுருக்காங்க இந்த திமுக ஆட்சியில். அதில் பாதிக்கு மேற்பட்ட பார்கள் வந்து அமைச்சரோட தம்பி அசோக்கே நடத்திட்டு இருந்ததுனால கவர்மெண்ட்டில் போய் அவரை போய் யார் கேள்வி கேட்குறது? இதுதான் பிரச்சனை. ஊழல் நடக்கலைன்னு யாராலையும் மறைக்கவும் முடியாது. அது செந்தில் பாலாஜியே மறைக்கலை, அவரே சட்டமன்றத்தில் பதிவு பண்ணார். என்ன பண்ணாருன்னா, இது வந்து நாங்கள் புதுசாக ஒன்றையும் பண்ணலை, ஏற்கனவே போன ஆட்சியில் என்ன பண்ணணுமோ அதே தான் இந்த ஆட்சியில் நடக்குது. போன ஆட்சி அவங்க சரியில்லைன்னு உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சா, நீங்களும் அதே தான் நடக்குதுன்னு சொல்கிறது நீங்கள் அப்போ என்ன அர்த்தம்? இப்போ அந்த ஆட்சியில் இருக்கிறவங்களையும் துணைக்கு சனி போகணும், தனியாக போகாது துணை தர்ற மாதிரி நீ அந்த ஆட்சியும் துணைக்கு கூப்பிட்றீங்க, அந்த மாதிரி தான் நினைக்குது.